வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யத்னா, நார்தர்ன் பாயிண்ட். ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை பஹ்ரைனில் அமைந்துள்ள அமெரிக்காவின் முக்கிய ராணுவ நிலைப்பாடுகளில் ஒன்றாக கருதப்படும் 5வது கடற்படை தளத்தை இலக்கு வைத்து ஏவுகணை மற்றும் ஆளில்லா வானூர்திகள் மூலம் தாக்குதல் மேற்கொண்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையிலான ராணுவ மற்றும் அரசியல் பதற்றம் தொடர்ந்து தீவிரமடைந்து வரும் சூழ்நிலையில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஈரான் தரப்பு தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் கடற்படை நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கும் மிக முக்கியமான ராணுவ மையமாக பஹ்ரைனில் அமைந்துள்ள அமெரிக்காவின் 5வது கடற்படை தளம் கருதப்படுவதால் இந்த அறிவிப்பு சர்வதேச அளவில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்காவின் தொடர்ச்சியான ராணுவ நடவடிக்கைகள், பொருளாதார அழுத்தங்கள் மற்றும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு பதிலடியாகவே இந்த ராணுவ நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவின் பிராந்திய ராணுவ நிலைப்பாடுகள் மற்றும் அதன் கூட்டணி நாடுகளின் பாதுகாப்பு கட்டமைப்புகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்று அதிகாலை முதல் ஈரான் தன்னுடைய பதிலடி ராணுவ நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்தி இருக்கிறதாகவும் தேவையான இடங்களில் துல்லியமான தாக்குதல்களை மேற்கொள்ளும் திறன் தங்களிடம் இருப்பதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கைகள் ஒரு தனிப்பட்ட தாக்குதலாக அல்லாமல் அமெரிக்காவின் தொடர்ச்சியான ராணுவ நடவடிக்கைகளுக்கு எதிரான விரிவான பதிலடி நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாகும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலின் பயன்படுத்தப்பட்ட ஏவுகணைகளின் வகை, ட்ரோன்களின் எண்ணிக்கை மற்றும் ஏற்பட்ட சேதம் தொடர்பான முழுமையான தகவல்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. இருப்பினும் அமெரிக்காவின் முக்கிய ராணுவ வசதிகளை இலக்காக கொண்டு திட்டமிட்ட வகையில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக ஈரான் தரப்பு தெரிவித்துள்ளது. இதேவேளை அமெரிக்கா தனது ஆக்கிரமிப்பு மற்றும் ராணுவ நடவடிக்கைகளை தொடரும் பட்சத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு மேலும் கடுமையான மற்றும் விரிவான பதிலடி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும் என்று ஈரானிய பாதுகாப்பு அதிகாரிகள் கடுமையாக எச்சரித்தும் இருக்கின்றார்கள். அத்துடன் மத்திய கிழக்கு முழுவதும் அமைந்துள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள், கடற்படை வசதிகள், விமானப்படை தளங்கள் மற்றும் அமெரிக்காவின் முக்கிய பாதுகாப்பு நலன்கள் அனைத்தும் இனி ஈரானின் கண்காணிப்பில் இருப்பதாகவும் தேவையான எந்த நேரத்திலும் அவை இலக்குகளாக மாறக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் இந்த அறிவிப்பு மத்திய கிழக்கில் ஏற்கனவே நிலவி வரும் பாதுகாப்பு பதற்றத்தை மேலும் தீவிரப்படுத்தக்கூடியதாக அமைந்துள்ளதாக சர்வதேச பாதுகாப்பு ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். குறிப்பாக பஹ்ரைன், குவைத், கட்டார், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சவுதி அரேபியாவில் அமைந்துள்ள அமெரிக்க ராணுவ நிலைப்பாடுகள் தொடர்பாக பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. பஹ்ரைனில் அமைந்துள்ள அமெரிக்காவின் 5வது கடற்படை தளம் பாரசீக வளைகுடா, அரேபிய கடல், செங்கடல் மற்றும் ஹார்முஸ் நீரிணை உள்ளிட்ட முக்கிய கடல் வழித்தடங்களின் பாதுகாப்பை ஒருங்கிணைக்கும் பிரதான கட்டளை மையமாக செயல்பட்டு வருகின்றது. உலகின் பெரும்பாலான கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கப்பல் போக்குவரத்து இந்த கடல் வழித்தடங்களூடாக நடைபெறுவதால் அந்த பகுதியில் ஏற்படும் எந்த ஒரு ராணுவ மோதலும் உலகளாவிய பொருளாதார நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று நிபுணர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். இதனிடையே அமெரிக்கா தன்னுடைய கடற்படை, விமானப்படை மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளை மத்திய கிழக்கில் மேலும் பலப்படுத்தி இருக்கிறதாகவும் பிராந்தியத்தில் உள்ள தன்னுடைய படையினரின் பாதுகாப்பை உறுதி செய்ய கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணி நாடுகள் மத்திய கிழக்கில் உள்ள அனைத்து ராணுவ தளங்களிலும் பாதுகாப்பு எச்சரிக்கை நிலையை உயர்த்தியுள்ளதாகவும் சாத்தியமான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை எதிர்கொள்ள வான் பாதுகாப்பு அமைப்புகள் முழுமையாக தயார் நிலையில் வைக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. இதனுடன் பாரசீக வளைகுடா மற்றும் ஹார்முஸ் நீரிணையொட்டியுள்ள கடல் பகுதிகளில் அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணி நாடுகளின் கடற்படை ரோந்து பணிகள் கணிசமாக அதிகரித்துள்ளதாக தெரிவித்திருக்கின்றது. கடல் வழியாக ஆயுதங்கள் கடத்தப்படுவதை தடுக்கவும், சர்வதேச வர்த்தக கப்பல்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் பல அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மற்றொரு புறம் ஈரானும் தனது ஏவுகணை படைகள், ட்ரோன் பிரிவுகள், கடற்படை மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை முழுமையான தயார் நிலையில் வைத்துள்ளதாக அறிவித்துள்ளது. பிராந்தியத்தில் அமெரிக்கா அல்லது அதன் கூட்டணி நாடுகளால் மேற்கொள்ளப்படும் எந்தவொரு புதிய தாக்குதலுக்கும் உடனடி மற்றும் கடுமையான பதிலடி வழங்கப்படும் என்று ஈரான் மீண்டும் எச்சரித்திருக்கின்றது. சர்வதேச பாதுகாப்பு ஆய்வாளர்களின் கருத்துப்படி இந்த மோதலால் மேலும் விரிவடைந்தால் அது அமெரிக்கா ஈரான் இடையிலான நேரடி மோதலாக மட்டுமல்லாமல் வளைகுடா பிராந்தியத்தின் பல நாடுகளையும் உள்ளடக்கிய விரிவான பிராந்திய பாதுகாப்பு நெருக்கடியாக மாறக்கூடும். குறிப்பாக பஹ்ரைன், குவைத், கட்டார், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சவுதி அரேபியாவில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் பாதுகாப்பு ரீதியாக அதிக ஆபத்தை எதிர்கொள்ளக்கூடும் என்று அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். மேலும் ஹார்முஸ் நீரிணை உலகின் மிக முக்கியமான எரிசக்தி போக்குவரத்து வழித்தடங்களில் ஒன்றாக இருப்பதால்
அங்கு ஏற்படும் எந்தவொரு பதற்றமும் உலகளாவிய கச்சா எண்ணெய் மற்றும் திரவ இயற்கை எரிவாயு விநியோகத்தை உடனடி பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். இதன் விளைவாக எண்ணெய் விலை உயர்வு, கப்பல் காப்புறுதி செலவுகள் அதிகரிப்பு, சர்வதேச வர்த்தகத்தில் தாமதம் மற்றும் பல நாடுகளில் பணவீக்க அழுத்தம் அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதற்கிடையில் பல சர்வதேச விமான நிறுவனங்களும் வளைகுடா பிராந்தியத்தின் சில வான்வெளி பாதைகளை தற்காலிகமாக தவிர்த்து மாற்று வழிகளில் விமானங்களை இயக்க தொடங்கியிருக்கிறதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. சில கடல் போக்குவரத்து நிறுவனங்களும் பாதுகாப்பு காரணங்களால் தங்களது பயண அட்டைகளை மறுசீரமைத்து வருவதாக கூறப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட பல சர்வதேச அமைப்புகள் அனைத்து தரப்பினரும் கட்டுப்பாட்டுடன் செயல்பட்டு பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் நடவடிக்கைகளை தவிர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கின்றன. பிரச்சினைக்கு ராணுவ தீர்வை விட உடனடி ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளே நிலையான தீர்வாக அமையும் என்றும் அவை சுட்டிக்காட்டியிருக்கின்றன. இந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய இரு தரப்பினரும் அடுத்த கட்டமாக மேற்கொள்ளவுள்ள ராணுவ மற்றும் அரசியல் நடவடிக்கைகள் குறித்து உலக நாடுகள் தீவிர கவனம் செலுத்தியும் வருகின்றன. தற்போதைய பதற்றம் நீடித்தால் அதன் தாக்கம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தை தாண்டி உலகளாவிய பாதுகாப்பு, எரிசக்தி சந்தை, சர்வதேச வர்த்தகம் மற்றும் உலக பொருளாதார வளர்ச்சியிலும் நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்று சர்வதேச அரசியல் மற்றும் பாதுகாப்பு ஆய்வாளர்கள் எச்சரித்தும் இருக்கின்றார்கள். தொடர்ந்து ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் சர்வதேச வர்த்தக கப்பல்களுக்கு விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த 20% அமெரிக்க ஈடு செய்யும் கட்டண திட்டத்தை கைவிடுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார். உலகின் மிக முக்கியமான எரிசக்தி போக்குவரத்து வழித்தடங்களில் ஒன்றாக கருதப்படும் ஹார்முஸ் நீரிணையை பயன்படுத்தும் கப்பல்களிடம் கட்டணம் வரவிடும் திட்டம் சர்வதேச அளவில் பெரும் விவாதங்களை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அதனை நடைமுறைப்படுத்தும் முடிவை அமெரிக்க நிர்வாகம் மறுபரிசீலனை செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பதிலாக வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்காவின் நட்பு நாடுகளுடன் புதிய வர்த்தக மற்றும் முதலீட்டு ஒப்பந்தங்களை மேற்கொள்வதன் மூலம் இந்த விவகாரத்திற்கு தீர்வு காணும் புதிய அணுகுமுறையை அமெரிக்கா பின்பற்றவுள்ளதாக ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். முன்னதாக ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் சர்வதேச கப்பல்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக அமெரிக்க கடற்படை மேற்கொள்ளும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு பெரும் நிதி செலவுகள் ஏற்படுவதாகவும் அந்த செலவினங்களை ஈடு செய்யும் நோக்கில் இந்த 20% கட்டண திட்டம் முன்மொழியப்பட்டதாகவும் அமெரிக்க நிர்வாகம் விளக்கம் அளித்திருந்தது. பாரசீக வளைகுடாவையும் ஓமன் வளைகுடாவையும் இணைக்கும் ஹார்முஸ் நீரிணை உலகின் மிக முக்கியமான கடல்வர்த்தக வழித்தடங்களில் ஒன்றாகும். உலகளவில் ஏற்றுமதி செய்யப்படும் கச்சா எண்ணெயில் குறிப்பிடத்தக்க பகுதியும் திரவ இயற்கை எரிவாயு விநியோகத்தின் பெரும் பங்கும் இந்த கடல் வழித்தடம் ஊடாகவே சர்வதேச சந்தைகளுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. எனவே இந்த நீரிணையில் விதிக்கப்பட இருந்த கூடுதல் கட்டணம் உலகளாவிய எரிசக்தியில் விலை உயர்வை ஏற்படுத்தக்கூடும் என்றும் சர்வதேச கப்பல் போக்குவரத்து செலவுகளை அதிகரிக்கக்கூடும் என்றும் அதன் தாக்கம் உலக பொருளாதாரத்திலும் பிரதிபலிக்கக்கூடும் என்றும் பல பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள். இந்த அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து பல நாடுகள் மற்றும் சர்வதேச வர்த்தக அமைப்புகள் தங்களது கவலைகளை வெளிப்படுத்தியிருந்தன. குறிப்பாக வளைகுடா நாடுகள், எண்ணெய் ஏற்றுமதி நாடுகள் மற்றும் உலகின் முக்கிய கப்பல் போக்குவரத்து நிறுவனங்கள் இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தால் வர்த்தக செலவுகள் கணிசமாக அதிகரிக்கும் என்றும் சுட்டிக்காட்டியிருந்தன. இந்த நிலையில் ஒரே நாளில் தனது நிலைப்பாட்டை மாற்றியுள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தனது அதிகாரப்பூர்வ ட்ரூத் சோஷியல் சமூக ஊடக பதிவின் மூலம் புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அந்த பதிவில் அவர் தெரிவித்துள்ளதாவது: மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் தலைவர்களுடன் மிகவும் பயனுள்ள மற்றும் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளோம். அந்த கலந்துரையாடல்களின் அடிப்படையில் ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு 20% அமெரிக்க ஈடு செய்யும் கட்டணத்தை விதிக்கும் திட்டத்தை கைவிட முடிவு செய்துள்ளேன். அதற்கு பதிலாக வளைகுடா நாடுகளுடன் மிகப்பெரிய வர்த்தக மற்றும் முதலீட்டு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படும். இந்த முதலீடு அமெரிக்காவுக்கும் அந்த நாடுகளுக்கும் பொருளாதார ரீதியாக பெரும் நன்மைகளை வழங்கும். இது எதிர்கால கூட்டுறவை மேலும் வலுப்படுத்தும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ட்ரம்பின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து வளைகுடா நாடுகளுடனான அமெரிக்காவின் பொருளாதார உறவுகள் புதிய கட்டத்தை எட்டக்கூடும் என்று சர்வதேச அரசியலாளர்கள் மதிப்பிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கட்டார், குவைத், பஹ்ரைன் மற்றும் ஓமான் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளுடன் புதிய முதலீட்டு மற்றும் வர்த்தக ஒப்பந்தங்கள் தொடர்பாக விரிவான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியும் இருக்கின்றன. வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யத்னா, நார்தர்ன் பாயிண்ட்.